وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து செய்மடுக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சமுதாயத்தில் நடந்து வருகின்ற அனாச்சாரங்கள், அவைகளில் மிக முக்கியமானதொரு அனாச்சாரத்தை பற்றி எனக்கு முந்தி பேசிய சகோதரர் பேசினார். ஒரு சமுதாயம் சீர்கெட்டு போகின்ற போது அந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினார். நபிமார்கள் வந்து ஒவ்வொரு சமுதாயத்திலும் எந்த பாவம் சமூக சீர்கேட்டை வளர்க்கிறதோ அதை பற்றி எச்சரித்தார்கள். அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். அவர்களை திருத்த முயற்சி செய்தார்கள். சிலர் ஏற்றார்கள், பலர் மறுத்தார்கள். ஏற்றவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான், மறுத்தவர்களை அல்லாஹ் அழித்தான். அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்திலே பல்வேறுபட்ட சமூக சீர்கேடுகள் எங்களுடைய மூதாதையர் காலத்தில் இருந்து வந்திருக்கிறது. அவைகள் சமுதாயத்தை சீர்கெடுத்தது மட்டுமல்லாமல் எங்களுடைய மார்க்கத்தினுடைய அழகிய முறைகளையும் நாசமாக்கி விட்டது. அதிலே ஒன்றுதான் இப்போது நாம் பேச இருக்கின்ற விடயம். அந்த விடயத்திற்கு உள்படுவதற்கு முந்தி போலீஸ் நிலையத்தின் ஊடாக ஒரு விடயத்தை பெற்றோர்களுக்கு சொல்லுமாறு கேட்கப்பட்டுள்ளதாம். என்னது? லைசன் எடுக்காத பிள்ளைகளை உங்களுடைய வாகனங்களை கொடுத்து அனுப்பாதீர்கள். முதலாவது விஷயம், ஹெல்மெட் இல்லாமல் உள் ரோட்டிலிருந்தான் மெயின் ரோட்டிலிருந்தான் பிள்ளைகளை மோட்டார் பைக்களோடு அனுப்பாதீர்கள். பிள்ளைகளை பைக்களை கொடுத்து அனுப்புகின்ற போது வாலிப கோளாறினால் 3 பேர் 4 பேரும் ஏறுவார்கள். அவ்வாறு ஏறுவதால் ஆக்சிடென்ட்கள் அதிகரிக்கிறது. அதனால் தயவு செய்து எனது அன்பு மகனே, உனக்கு லைசன் இருந்தாலும் என்ன செய்யாத, 3வது ஆளை ஏத்தாத என்று சொல்லுங்கள். 4வது, ராங் ரூட்டிலே ஓடாதீர்கள். ஒருவர் கார்ல வாரார், நான் இப்ப கார்ல வாரேன்னு வச்சுக்கோ, மெயின் ரோட்டால. இந்த நேரம் அட்டப்பழத்துக்கு, காத்தாங்குடிக்கு, டீ குடிக்க அல்லது சூப்பு குடிக்க அல்லது கிழங்கு திங்க பொடியன்மார் ஒரு 3-4 பைக்கெல்லாம் சோடியா போவார்கள். போகிற நேரம் நம்முடைய கார் போகுதா, அவங்க ரேஸ் ஓடுவார்கள் காரோட. அது எப்படி ரேஸ் ஓடுறார்கள்? ஓவர்டேக் பண்றவன் வலது பக்கத்தால் ஓவர்டேக் பண்ணுவான். ஆனால் ரேஸ் ஓடுறதானே அவர நினைப்பில் கார் இடது பக்கத்தால் போய்க்கிரிக்கும், ஓரத்தால் போகும். இங்கால ஒரு பைக்கல் வலதால வரும், அடுத்த பைக்கல் இடது பக்கத்தால் ஓவர்டேக் பண்ணும். என்ன நடக்கும்?
வலது பக்கத்தால் ஓவர்டேக் பண்ணுறவனை பார்த்து இடம் கொடுப்பதற்கு கொஞ்சம் நாம இடது பக்கம் சாஞ்சால் இடது பக்கத்தால் வாரமில்லை கார்படும், அவன் வார 70லையும் 80லையும் அங்கே ஆற்றுக்குள்ள தூக்கி எறியும். கடைசியா நல்லா போன நம்முடைய காரும் டேமேஜ் ஆகி நமக்கும் ஆபத்து. எனவேதான் வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு ராங் ரோட்டில் ஓடி அடுத்தவனை டேமேஜ் பண்ணி ஆரோக்கியமாக இருந்தவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற வேலைகளை உங்களோட பிள்ளைகள் செய்யாமல் பாதுகாத்து கொள்ளும். போலீஸால் என்ன செய்யலாம்? பிழையா ஓரவனை காணக்க தான் பிடிக்கலாம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இது கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருப்பதால் அதை ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன். விடயத்துக்கு வருகிறேன். நாங்கள் எங்க போனாலும் நான் ஒரு முஸ்லிம் என்பதை மறக்கக்கூடாது. நான் ஒரு முஸ்லிம். அதனாலதான் தொழாதவன் கூட பண்டி இறைச்சி என்று கொடுத்தா அது பண்டி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு விலகுறான். எனக்கு முந்தி பேசிய மௌலவி சென்னா போல சாராயம் குடிக்கப்படான்றது வீட்டில் பெற்றோர் செல்லல, அதனால அம்புனக்க நைசா குடிச்சிக்கு போறான். ஆனால் சாராயம் குடிக்காட்டியும் வீட்டில் அதில் தம்பிய பாப்பா மாதிரி யூஸ் பண்ணி பழகுறாங்க. என்னது? சிகரெட்டு, பீடி, முந்தி சுருட்டு, இதுகளை குடிச்சு பழகினத்தால அது மாதிரி தானே இதையும் குடிக்கிறார்கள் வந்த பிள்ளைகள். பாப்பா பீடி குடிச்சாரு, பிள்ளைகிட்ட தான் நெருப்பட்டியை கொடுத்து இதை கொளுத்தி தாண்டி செல்ல அளவுக்கு நெருப்பட்டி வாங்க அனுப்புறேன். இல்லாட்டிட்டே கொல்லி எடுத்துக்கு வாடாங்கிற மூத்தப்பம்மன் அவர் கொல்லியில் இது செய்வார். பாப்பா செய்கிறது தன்னை பிள்ளை செய்யும். அப்ப பழைய முறை என்ன? பீடியும் சுருட்டும் ஆக கூடினா கஞ்சா சுருட்டு. இப்ப லேட்டஸ்ட் தானே, எல்லாம் நவீனம் தானே. பாப்பா வீடி குடிச்சதுக்கு இவன் என்ன செய்யறான்? வீடி மாதிரி பேப்பர்ல சுத்தி போட்டு இழுக்கான். நம்முடைய பாப்பாமார் பழக்கினது லேட்டஸ்டான முறையில் செய்யறான், நாம பழகினது. பாப்பா செஞ்சாரதுக்காக சரி வருமா? எங்கட பாப்பா, பாப்பாட பாப்பா, எங்கட ஊர் ஹசரத்தும் மாறி தொழுது போட்டு இஷா கடையில் ஒரு சிகரெட்டோ அல்லது வீடியோ பள்ளி அடியில் முன்னுக்கு குந்திக்கு இருந்து குடிச்சு போட்டு பிறகு வாய கோப்பிடிச்சுக்கு இஷா தொழுவிப்பான் ஹசரத். மௌலவி குடிச்சத்தாலே சரியாயிட்டா சரி வருமா? அல்ல வாப்பா செஞ்சதால சரியான்னு செல்லலாமா? செல்ல மாட்டோம். ஏன்னா இப்ப நமக்கு விளங்குது. அதே மாதிரி ஹசரத்மார் குடிக்கிற போது அது மக்ரூ தான் என்று சொல்லிக்குவாங்க. ஹராம் இல்லையா, மக்ரூ தானா? நீ மக்ரூ என்று குடிச்சாய் உண்ட புள்ள தெளிவான ஹராத்தை செய்யறான். சின்ன ஒரு ஓட்டையை எடுத்துட்டோம், பூனைக்குட்டி போறதுக்கு ஓட்டையை எடுத்துட்டா அப்புறம் நாய் போகும். நாய் போனா பிறகு கள்ளம் பெறுவான் அந்த வேலி ஓட்டைக்குள்ளால. முந்தி அப்படித்தான். இப்ப லேட்டஸ்ட் என்ன ஓட்ட ஓரல கமரா இருந்தா மோத்தையை முடிக்கி அதுக்குன்னு டாட்டா காட்டி போட்டு ஊட்ட வாரான் சிசிடிவிக்கு. எனவே ஒரு விஷயத்தை விளங்குங்கள். சில சீர்கேடுகள் பரம்பரையா வந்திருக்கு.
நம்முடைய வாப்பா மூத்தாப்பாண்டதான சரி வராது. இப்ப பாருங்க, இப்ப அதிகமாக நாம பார்க்க அதிகமான பொம்பளைய ஹபாய் போடுறாங்க. ஏனாம் அது இஸ்லாமிய ஆடை. அப்ப உங்களோட உம்மாட உம்மா உடுத்தது என்ன? சாரி உடுத்தார்கள், தாவாணி உடுத்தார்கள். குமரானால் தாவாணி. தாவாணி உடுத்தா என்ன தெரியும்? இடப்பகுதி தெரியும். வைத்த காட்டுற பொம்பளையில அழக காட்டுறது. சாரி உடுக்கிறது உடம்புடைய பல பகுதிகள் தெரியத்தான் நம்முடைய உம்மாமார் சாரி உடுத்தார்கள். ஆனா இன்றைக்கு குமரில இருந்து வயதாளி வரை அபாய் போட தொடங்கிட்டார்கள். என்ன வழங்குது? அப்ப நம்முடைய உம்மா அம்மா எல்லாம் செய்ததெல்லாம் சரியா என்று சிலர் கேட்பார்கள். இதற்கு என்ன செல்வார்கள்? அது பிழ, அறியாம செஞ்சிட்டாங்க. இல்ல அது சாரியா உடுத்துக்கும் வைத்தியம் காட்டிக்கு போகலாம் என்று சொல்லலாமா? அந்த காலத்தில் ஹசரத்துமார் இருந்தாங்கானே, ஹசரத்துமார் இருந்ததால அவர்களும் அதை ஆமோதித்தால வாயை திறந்து தடுக்காதால சரி என்று சொல்லலாமா? ஏலாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மாதிரி நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. ஊடு கட்டுறா குறுக்கல் மாற கூட்டிக்காந்து ஊடு கட்டுற வழக்கம் நம்முடைய கலாச்சாரம். எங்க இருந்து வந்தது? இப்ப நாம குறுக்கலை கூட்டிக்காந்து ஊடு கட்டுறோமா? இப்ப டிரான்ஸ்மேன் கிட்ட போறோம், பாப்பா ஒரு 24 அடிக்கு 24 அடியான்னுண்டா அதுக்குள்ள அவன் ஒரு படத்தை கீறி இப்படி காட்டுங்க, எல்லாரும் கட்டுறோம். ஆனா நம்முடைய மூத்தாப்பா மாற காலத்தில் நடந்தது, ஒரு பெரிய வளவிரிக்கும் 15க்கு 16 பாகம். இந்த 15க்கு 16 பாகத்தில் வீடு கட்டுற நேரம் வாரவர் என்ன செய்வார்? இது சாமூலை, இது நச்சு மூலை என்று அந்த வளவுல கொஞ்சம் பகுதியை கழிச்சு விட்டுருவார். கடைசியா வீட்டில் முகப்பு இங்கால் இருக்கக்கூடாது, அது வீட்டுக்கு கிரகம் பெறும், வீட்டில் பின்பகுதி இப்படி இருக்கக்கூடாது என்று அப்படியே ஒரு எல்லையை போட்டு கடைசியா பெரிய ஒரு வளவுல ஒரு சின்ன ஊட கட்டுறதுக்கு நிறைய கழிச்சுட்டுவார்கள். என்னையாம் அது அவர் சொல்லியிருக்கார். ஆனா இப்ப எங்க நம்முடைய மூதாதையர் செய்தார்கள், அதுக்காக இப்ப அதை சரி என்று சொல்லலாமா? அது மூட நம்பிக்கை. இஸ்லாத்தின் பார்வையில் அது மூட நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களின் தலைவர் சொன்னார். என்ன சொன்னார்? எவர் ஒருவர் ஒரு குறிகாரனிடம் சென்றாரோ, ஒரு சாத்திரகாரிடம் சென்றாரோ, அவரிடம் எதையாவது கேட்டால், குறிகாரன் போய் கேட்டால், சாத்திரம் பார்க்காங்கல்லவா, மை பார்க்காங்கல்லவா, பால் பார்க்காங்கல்லவா, அவர்களுடைய 40 நாள் தொழுகை ஏற்கப்பட மாட்டாது. லம் துக்பல் ஸலாத்து 40 யௌமா. போனான், அதை நம்பினா அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
நிராகரித்தவன் ஆகிடுவான். அவர் சென்னால் இந்த பக்கத்தில் கதவு வச்சா முசீபத்து வரும் என்று அவர் சென்னால் முசீபத்தை தாரவன் அல்லாஹ், நலவை தாரவன் அல்லாஹ், தீமையை தடுப்பவன் அல்லாஹ், தீமையை ஏற்படுத்துவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை நம்பாமல் குறிகாரனை நம்பியதால் இவன் இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்க வேண்டி வரும். முந்தி செய்தார்கள், ஆனா இப்ப விட்டுட்டோம். ஏன் விட்டோம்? நமக்கு விளங்கிட்டு இது பிழை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்றேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது சமுதாயம் எங்கு பார்த்தாலும் இந்த கிழக்கு மாகாணத்தில் ஆம்பளை பிள்ளைகளுக்கு எந்த சொத்தும் கொடுப்பதில்லை. முஸ்லிம்கள் எல்லா சொத்தையும் பொம்பளைக்கே கொடுக்கிறார்கள். இதையும் நீங்கள் புரிவதற்காகத்தான் சொல்றேன். நாங்கள் சொல்ற போது எங்களோட வாப்பட வாப்பா இல்லாம பிள்ளையா என்று கேட்கிறேன். பிழை என்ற வாப்பா பிழை செஞ்சாலும் பிழைதான். பாப்பா செஞ்சதுக்காக சரி என்று சொல்லலாமா? ஏலாது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும் அல்லாஹ்வுடைய சட்டம். என்ன சட்டம்? சூரத்து நிசாவிலே 11, 12, 13 வசனங்களிலே அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வீடுகளில் குர்ஆன் இருக்கும். தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து பாருங்கள். யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். யாரு கட்டளையிடுறான்? அல்லாஹ். என்னையா நீதம்? லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன். ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 2 பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கிற சொத்தை கொடுக்கணும். இதுதான் குர்ஆன் சொன்ன சட்டம். இதுதான் உங்களின் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜாகிலியத்தில் இருந்த மக்களை எடுத்து மரணிக்கும் வரை போதித்த மார்க்கம் சொன்னது. என்னது? ஒரு வாப்பாக்கு 3 ஏக்கர் பூமி இருந்து வச்சுக்குவோம். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு வாப்பாக்கு 3 ஏக்கர் பூமி இருந்தது. ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும். குர்ஆன் சொன்னது என்ன? அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிட்டது என்ன? பொம்பளை பிள்ளைக்கு கொடுப்பதை போல 2 பங்கு ஆம்பளைக்கு கொடுக்கணும். அப்படி என்றால் 3 ஏக்கரில் 2 ஏக்கர் ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கணும். 1 ஏக்கர் தான் பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கணும். இது யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னது. உங்களின் தலைவர் ரசூலுல்லாஹ் சொன்னது. ஒரு வளவு துண்டு இருக்கன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு வளவு ஒரு ஆளுக்கு இருக்கன்னு வச்சுக்கோ. அந்த ஆம்பளை பிள்ளைக்கு இதை 3ஆ பிரிச்சு 2 பங்கு கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு தான் கொடுக்கணும். ஆனா நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய ஊரில் இருக்கிற ஹஸ்ரத்துமார் என்ன செய்தார்கள்? நீங்க கேட்பேலே
பலர் கேட்கிறார்கள், அப்ப எங்களுடைய வாப்பா எல்லாம் செய்த பிள்ளையா என்று கேட்கிறார்கள். இதுக்கு என்ன செல்லுவோம்? இது யாரும் மறுப்பதில்லை. மௌலையை சந்திச்சு கேட்டாலும் ஹஸ்ரத்தின் சொல்லுவார், இல்ல அல்லாஹ்வுடைய சட்டம் அதுதான், நாம செய்யலம்பார். நாம என்றா ஒரு மௌலவியா? ஊரில் இருந்த 100 மௌலவி என்றால் 100ம் செய்யவில்லை, செய்யவும் இல்லை, சொல்லவும் இல்லை. யாருக்கு? இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனால என்ன நடக்குது? எல்லா அந்த 3 ஏக்கர் பூமியையும் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்து, இருக்கிற வளவையும் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்து, அந்த வளவுக்குள்ள ஒரு ஊட்டையும் கட்டி கொடுத்து, கடைசியா அவன் பெற்ற ஆம்பளை பிள்ளைக்கு ஒன்றுமில்லை. இதைத்தானே நாம காலாகாலம் செஞ்சு வாரோம். நமது வாப்பாட காலத்திலிருந்து இதைத்தானே செஞ்சு வாரோம். ஏன் நாம் நமது உலமாக்கள் ஏன் இதை சொல்லவில்லை? இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்? சிந்தியுங்கள். உங்களது சிந்தனையை தூண்டுவதற்காக கேட்கிறேன். நாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த நினைத்தால் என்ன கேட்கிறார்கள்? புதுசா இவர் அள்ளிக்கு வந்துட்டாரு, அப்ப எங்கட வாப்பா எல்லாம் செஞ்ச பிழையாண்டு ஒரு வார்த்தையில கேட்டு விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரே, இது சரியா? இது பிழை என்று நீங்கள் எல்லோரும் சொல்றீர்கள். அப்ப சரி எது? எங்களோட மூதாதையர் சரியை செய்யவில்லை, பிழையில் தான் வழிநடத்தப்பட்டார்கள். பிழைகளை நாங்கள் உள்வாங்கி விட்டோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மகள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். கல்யாணம் முடிச்சு கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 கல்யாணம் முடிச்சார்கள். அந்த கல்யாணத்தில் மகர் கொடுத்தார்கள். எவ்வளவு கொடுத்தார்கள்? ரசூலுல்லாஹ் கொடுத்த மகர் எவ்வளவு? 500 வெள்ளிக்காசு, 500 திர்ஹம். 11 மனைவியில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர அவர்கள் இஸ்லாத்துக்கு முந்தி முடிச்சது. மற்ற எல்லாருக்கும் 500 திர்ஹம் ரசூலுல்லாஹ் மஹர் கொடுத்தார்களாம். எல்லா மௌலைமாருக்குமே தெரியும். நான் சிந்திக்கிறதுக்காகத்தான் இதை சொல்றேன். 500 திர்ஹம்டா இப்ப பெருமதி எவ்வளவு தெரியுமா? நல்லா கேளுங்கள். 500 வெள்ளிக்காசு. நபிகளுடைய காலத்தில் 500 வெள்ளிக்காசை கொடுத்தால் 50 தங்க காசு கிடைக்கும். ஒரு தங்க காசு இந்த காலத்து பெறுமதியில் கிட்டத்தட்ட 1/2 பவுன். கிட்டத்தட்ட 1/2 பவுன். அப்ப 50 தங்க காசும் 25 பவுன் இந்த காலத்து பெறுமதி. இன்றைக்கு ஒரு பவுன் தங்கம் எவ்வளவு? கிட்டத்தட்ட 4 லட்சம்.
25 பவுன் தங்கம் என்றிருந்தால் 1 கோடி ரூபாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு அந்த மாதிரி மகர் கொடுத்தார்கள். நம்முடைய சமுதாயத்தில் எப்படி மகர் கொடுக்கிற இருந்தது? கொஞ்ச காலத்துக்கு முன்னால எப்படி இருந்தது? 101 ரூபா, 101 ரூபாவாம். ஏன் எங்களுக்கு மௌலைமார் சொல்லித் தரல? ஆக கூடி நான் இருந்தது 1001 ரூபா, ஒரு 1 ரூபா வச்சுக்கிட்டாங்க. சகோதரர்களே, அதே நேரம் அந்த பொம்பளையிடம் இருந்து எடுக்கிற எவ்வளவு? ஒரு வளவு, ஒரு ஊடு, காணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டி தந்த மார்க்கம் என்ன? பெண்ணுக்கு மகர கொடுத்து ஆம்பளை கட்டின வீட்டுக்கு எடுத்து வாரது. பொம்பளைக்கு மகர கொடுக்கிறது, அந்த பெண்ணை புருஷன் வீட்டுக்கு எடுத்துக்கு வந்து கணவன் தண்ட வீட்டில் மனைவியை வச்சு வாழணும். இதான் ரசூலுல்லாஹ் போதிச்சது. இது எங்களுக்கு ஏன் ஹஸ்ரத் மாதிரி சொல்லி தரல? எங்களோட வாப்பா எல்லாம் இதைத்தானே செஞ்சாங்க. எதை 101 ரூபா மகர் கொடுத்து போட்டு அல்லது 11 ரூபா மகர் கொடுத்து போட்டு அவளை ஊட்ட போயிருந்து அவளை சொத்த அவளை வீட்டில் வாழ்றது. சிலர் கேட்கையில அப்ப எங்களோட மூதாதையர்கள் செய்தது சரியா என்று கேட்கையில, பிழையாண்டு கேட்கையில, இது பிழையா சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின முறை எங்க? நம்முடைய சமூகம் இருந்த கலாச்சாரம் என்ன? இந்த கல்யாணத்தில் நான் சின்ன பிள்ளை இருக்க கூட தாலி கட்டுறது, தாலி கட்டுற யார கலாச்சாரம்? தாலி தாலி கட்டுவார் மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு. அந்நேரம் ஹஸ்ரத் அவடத்தை துவா ஓதுவார். இப்பயும் அப்படித்தான் சிலர் செய்வார்னு நினைக்கிறேன். தாலி கட்டுற யார கலாச்சாரம்? ஃபாத்திமாவுக்கு அலி தாலி கட்டினாரா? ரலியல்லாஹு அன்ஹுமா. ரசூலுல்லாஹ் தாலி கட்டினாரா? இது யார் சென்னது? எங்க இருந்து வந்தது? நீங்க கேட்பையில எங்களுடைய மூதாதையர் செய்ததெல்லாம் பிழையாண்டு, அப்ப இது சரியா? தாலி கட்டுறதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அது இந்துக்களுடைய கலாச்சாரம். நாங்க பழகிக்கிட்டோம். அந்த இந்துக்களை போல உடுக்க தொடங்கினோம், சாரி உடுத்தோம். உடம்புல பெண்கள் மறைக்க வேண்டிய வயிற்று பகுதியை, தொப்புள் பகுதியை சாரி மூலமா காட்டிக்கு ரோட்டில் உடுத்துக்கு போக பழகினார்கள். இப்படித்தானே இருந்தோம். இப்பதான மாற்றம் வந்தது. சிந்திக்கிறதுக்காக கேட்க. சகோதரர்களே, இந்த ஊரில் இப்ப புதுசா ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு. அழகான கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய நன்மையான காரியம். ஒரு 25 வருஷமாத்தான் அது இடம் பிடிச்சிருக்கு. என்னது?
பிறந்தால் அகீகா கொடுக்கிறது. ஆம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு, பொம்பளை பிள்ளைக்கு 1 ஆடு. ஒரு 30-35 வருஷத்துக்கு முந்தி நமது ஊரில் எத்தனையோ ஹஸ்ரத்மார் இருந்தார்கள். பிள்ளை பிறந்த அகீகா கொடுங்கள் என்று அறுத்தார்களா, கொடுக்க சொன்னார்களா? இல்லையே. தெரியா ஏ சொல்லல, சொல்லாதத்தால தெரியல. சொல்லி தந்திருக்கணும், சொல்லல. ஆனா இப்ப அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தை தொடங்கி அதை நாங்கள் சொல்ல சொல்ல இப்ப எல்லாரும் அகீகா கொடுக்க தொடங்கிட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற பல வாலிபர்கள் கிட்டத்தில் ஒரு 10% வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சாக்கள் இருக்காங்க. எப்படி முடிச்சாக்கள் தெரியுமா? பொம்பளை தரப்பிடம் இருந்து ஒரு வாசல் துண்டும் வாங்கல, ஒரு ஊடு எடுக்கல, ஒரு காணி எடுக்கல. மாறாக அது ஹராம், நம்மளை வாப்பா செய்தது தப்புதான், அந்த ஹராத்தை நாம செய்யக்கூடாது என்று விளங்கி அவன் ஊடு கட்டி ஒரு சாலியான பெண்ணை கூட்டிக்கு வந்து வச்சிருக்கான். இப்பதான் வருகிறது. இதுக்கு மேலால இங்க இருக்கிறார்கள் சில சகோதரர்கள், எனக்கு தெரியும். என்னங்க தெரியுமா? அவர்கள் கல்யாணம் முடிக்கிற காலம் மாமியா ஊடு வளவு கொடுத்தா அவர் எங்களோட தொடர்பாக அல்ல. ஊடு வளவுலே கல்யாணம் முடிச்சு மாமியார விட்டு தான் இருந்தார். அதுக்கு பின்னாலே எங்கட பயான்களை கேட்டாரு, எங்கட பள்ளி வாயிலுக்கு வந்தாரு, ரசூலுல்லாஹ் காட்டின முறை இதான் என்று படிச்சாரு. என்ன செஞ்சார் தெரியுமா? மாமியாட ஊடையும் பலவையும் ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு தான் அல்லவா? அதனால அந்த ஊடையும் பலவையும் 2 பங்குக்கு சொந்தக்காரனான மச்சினனுக்கு கொடுத்து விட்டு அதுல இருந்து மொத்தமா வெளியிறங்குறான். அவர் சொந்தமா ஊடு கட்டி அதுல குந்திட்டார். என் பாப்பா செய்யல, எங்க மூத்தப்பா செய்யல, அவர்கள் பிழை செஞ்சாங்கன்றதுக்காக நான் அந்த பிழையை செய்யக்கூடாது. எங்க பாப்பா வீடு குடிச்சாருன்றதுக்கு நான் குடிக்கலாமா? முந்தைய பெண்கள் சாரி உடுத்துக்கு போனதுக்காக, உடம்பினுடைய சில பகுதிகளை காட்டிக்கொண்டு போனதுக்காக நாம போகலாமா? என் பிள்ளையை போக்காட்டலாமா, என் மனைவியை போக்காட்டலாமா என்று சிந்தித்து செஞ்ச பிழையில் இருந்து விடுபடுகிறார்கள். எவ்வளவு பெரிய மாற்றம்! சொத்தையே திருப்பி கொடுக்கிறார்கள். இன்று கூட இன்று என்னுடைய ஜும்மா உரை முடிந்ததும் சென்ட்ரல் பள்ளியிலே நான் இன்றைக்கு பேசியது என்ன? அடுத்த தலைமுறையாவது திருந்தி வாழ்வதற்கு வழிவிடுங்கள். நாம் செய்த பிழை நம்மளோடு போகட்டும், வளரும் தலைமுறையை நல்ல முறையில் வழிநடத்துவோம் என்று பேசிய போது ஜும்மா முடிந்ததும் ஒரு சகோதரர் வந்து என்ன கேட்கார் தெரியுமா? எவ்வளவு அழகான கேள்வி பாருங்கள். எங்கட உம்மா வசதி இல்லாதால அவ உழைச்சி ஒரு ஊட காட்டினா,
உம்மம்மாக்கு வந்த வளவுல கொடுத்ததிலான் ஊடு கட்டினேன். அவக்கு காணியையும் கொடுத்துட்டார்கள் சீதனமா. இப்ப அந்த வாலிபன் கேட்கிறான், ஆனால் அந்த காணியில அந்த வளவுல என்ற தாய் மாமன்மாருக்கு பங்கு இருக்குத்தானே, 2 பங்கு. தாய் மாமன்மாருக்கு சேர வேண்டியதை எங்கட உம்மம்மா அல்லது உம்மப்பா தவறான முறையில் எல்லாத்தையும் என்றதாக்கி கொடுத்ததால அந்த பங்கீடு பிழை. எங்க மாமாமாருக்கு சேர வேண்டிய ஹக்குகள் மாமாமாருக்கு போகணும். ஆனா என்ன தெரியுமா ஒரு கேள்வி, நாங்க அந்த பூமியை எங்க மாமாமாருக்கும் சேர வேண்டிய ஹக்கு உள்ள பூமியை நாங்க நேரத்தோட வித்துட்டோம். இப்ப அந்த பூமியை என்ன செய்யறது, எப்படி அதுக்கு கணக்கு பார்க்கிறது, எப்படி கேள்வி. மாமாமாருக்கு காசு கொடுக்கணும். என் உம்மாக்கு வந்ததை போல 2 பங்கு காசை கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? எப்படி யோசிக்குது இந்த சமுதாயம்? இன்றைய வளருகின்ற அழகான பண்பான பிறருடைய சொத்திலே ஆசைப்படாத, ஆசைப்பட்ட தாய்க்கு கூட தௌபாவாக அமையட்டும் என்று யோசிக்கக்கூடிய குழந்தைகள் எங்களுடைய உபதேசங்களை கேட்டு உருவாகிறார்கள். அப்ப நான் சொன்னேன், அந்த தீர்வை உங்களுக்கும் சொல்லுகிறேன். அந்த காணியை அவர்கள் 20 வருஷத்துக்கு முந்தி வித்திருக்கலாம். இப்ப என்ன செய்யணும்? 20 வருஷத்துக்கு முந்தி அவர்கள் 1 லட்சத்துக்கு வித்திருக்கலாம். அந்த 1 லட்சத்தை கொடுக்க முடியாது. ஏன்? இன்னொருவருக்கு சேர வேண்டிய ஹக்க நம்முடைய வைக்கு நாம வித்தது. இப்ப அந்த காணிக்கு என்ன வெலுவேஷன் என்று பார்த்து அது மாதிரி வெலுவேஷன் உள்ள ஒரு காணியை வாங்கி கொடுங்க. காணிக்கு காணி, கதை முடிஞ்சு. காசு கொடுக்க தேவையில்லை. அந்த காணியை இப்போ வாங்க இயலாது. ஏன்? அந்த காணியில் எவனோ ஊடு காட்டியிருப்பான். அதனால அந்த காணிக்கு ஈக்குவலான இன்னொரு காணியை வாங்கி 3 புரிச்சு 2 பங்கு சொத்துக்கு உரிமையான ஆடவனுக்கு கொடுங்கோ. இந்த சமுதாயம் எவ்வளவு அழகாக சீரிருந்தும் இந்த சமூகத்தில் உள்ள சீர்கேடுகள் அப்படியே பெய்திரும். ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் சமுதாயத்திற்கு தேவையில்லையா? எங்களுடைய மூதாதையர்கள் செய்தால் என்பதற்காக அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. அன்றிருந்த எம் சமுதாயத்தின் கல்விமான்கள் சொல்லியிருக்க வேண்டும், சொல்லவில்லை. ஆனால் தான் இந்த சமுதாயத்திலே இவ்வளவு பெரிய கொடுமை அரங்கேறுகிறது. இந்த கொடுமை நீங்க வேண்டாமா? நல்லதொரு தலைமுறை உருவாக வேண்டாமா? எமது ஊரிலே எத்தனையோ ஜும்மா பள்ளி இருக்கிறது, எத்தனையோ ஹஸ்ரத் மாறி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொடுமையை பற்றி பேசுகிறார்கள் இல்லை. அதனால் இன்று எமது பெண்கள், பக்குவமாக வளர்க்கப்பட வேண்டிய பெண்கள், எங்கே போகிறார்கள்? வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை வருகிறது. அவர்கள்
அவர்களுக்குரிய வீடுகளை, அவர்களுக்குரிய காணியை அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பாவம், எங்களுடைய பெண்கள் இஸ்லாம் சொன்னது என்ன? எந்த ஒரு பெண்ணும் லா துசாபிரன்ன இம்ராத்துன் இல்லா வமாஹாது மஹரம், எந்த பெண்ணும் மஹரம் இல்லாமல் பிரயாணம் போக வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம். அன்புக்குரிய சகோதரி, ஆனால் என்ன நடக்கிறது? எங்களுடைய பெண்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய கவலையான நிலை. இந்த சமுதாயத்தில் இது ஒழிக்கப்பட வேண்டும். சமுதாயத்தில் இந்த அநாகரிகம், சீர்கேடுகள் ஒழிய வேண்டும். ஒரு நல்லதொரு தலைமுறை உருவாக வேண்டும். பெண் என்பவள் பக்குவமாக மறைக்கப்பட்டு வாழ்வதற்கான வழிகாட்டப்பட்டவள் இஸ்லாத்திலே. பாருங்கள், எவ்வளவு அழகாக பக்குவமாக வளர்த்த பெண்களை கண்காணாத இடத்துக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அனுப்பி வைக்கிறோம். இதனால் எவ்வளவு பெரிய விபரீதம்! சில பெண்கள் கற்பை இழக்க வேண்டிய நிலை. இது இந்த சமுதாயத்திற்கு தேவையா? அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், டௌரி வாங்காதீர்கள், சீதனம் வாங்காதீர்கள். ஆண்களே, நீங்கள் உங்களுடைய வீடுகளை கட்டுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக வளர்த்த சமூகம் சீர்கெட்டு போகின்றது. இந்த சீர்கேடுகள் நீங்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே ஒரு சாரார் கஞ்சாவை குடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கஞ்சாவை குடித்தால் ஞானம் பெறும் என்கிறார்கள். கஞ்சாவை குடித்தால் ஞானம் பெறும் என்று ஒரு முஸ்லிம் சொல்லலாமா? அதற்கு என்ன பெயர் வைக்கிறார்கள்? ஞான மூலிகை என்று பெயர் வைக்கிறார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பருகுவதால் கொஞ்சம் போதை வருமோ, எதை பருகுவதால் கொஞ்சம் போதை வருமோ, அதில் எதையும் பாவிக்காதீர்கள் என்றார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஞானம்பார மூலிகை என்று விட்டார்கள். ஒருவன் பாவம் செய்கிறான், அது வேறு விடயம். அதை இஸ்லாத்தின் பெயரில் செய்தால் அது அவ்வளவு பெரிய பாவம். இஸ்லாத்தின் பெயரால் போதைப் பொருளை பாவிக்கலாமா ஒருவன்? எனவேதான் சமுதாயத்திலே மக்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டதால் அந்த பிழையான காரியங்களில் இருந்து சமுதாயம் மீள வேண்டும். நாங்கள் மூதாதையர் செய்துவிட்டால் என்பதற்காக பிழைகளை தொடர்ந்தும் செய்யக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயம் தங்களுடைய மானங்களை மறைத்து அழகாக வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சென்றார்கள். அந்த சமுதாயம் உருவாக வேண்டும். பெண்கள் தாங்கள் வீடு கட்டி வாழக்கூடிய சமூக சீர்கேடான சீதனம் என்ற கலாச்சாரம் ஒழிய வேண்டும். ஒரு ஆண் அவனுடைய வீடை கட்டி தன் மனைவியை தன் வீட்டுக்கு கொண்டு வருகின்ற அந்த ரசூலுல்லாஹ் காட்டிய அந்த அழகான பண்பு இந்த சமுதாயத்திலே உருவாக வேண்டும். அதே மாதிரியாக யாரெல்லாம் பிழையான முறையிலே இன்னொருவருக்கு சேர வேண்டிய ஹக்குகளை எடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அதை கொடுத்துவிட்டு தங்களை தாங்கள் தௌபா செய்து பாவங்களில் இருந்து மீட்டிக்கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதிரியாக நாங்கள் கடந்துவிட்ட பாதை போகட்டும், வரப்போகின்ற பாதை, இந்த பாதை கியாம நாள் அதில் வெற்றி பெற வேண்டுமா? பாப்பா செய்த பிழையை நாம் செய்யக்கூடாது, அல்லது சமூகம் செய்த பிழையை செய்யக்கூடாது. மாறாக அல்லாஹ்வும் ரசூலும் எதை காட்டினார்களோ அந்த கலாச்சாரத்தை எங்களிலே உருவாக்க வேண்டும். எனவே நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே மீண்டும் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இங்கே போலீஸ் நிலையத்தினூடாக அதிகமாக சொல்லித்தரக்கூடிய விடயம், எங்களுடைய சமூகத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய விடயம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறுதியாகவும் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் லைசன் எடுக்காதவர்களாக இருந்தால் அவர்களை அந்த லைசன்கள் இல்லாமல் அவர்களிடம் வாகனத்தை கொடுத்து அனுப்பாதீர்கள். உங்களது பிள்ளைகள் லைசன் எடுத்திருந்தாலும் அவர்களை 2 பேருக்கு மேல் ஏற்ற வேண்டாம் என்ற வசியத்தோடு அனுப்புங்கள். பிள்ளைகள் வாகனத்திலே அவர்கள் போகிற போது ராங் ரூட் ஓடாமல் நேர்மையாக ஓடுவதற்கு அவர்களுக்கு வழியை சொல்லிக் கொடுங்கள். அடுத்தவருக்கு அதனால் ஆபத்து வருவதால் அந்த ஆபத்துகள் வரக்கூடாது, இன்னொருவருடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதால் அவற்றை பற்றிய அறிவுரைகளை உங்கள் பிள்ளைகளுக்கும் கூறுங்கள் என்று போலீஸ் நிலையங்களின் ஊடாக வேண்டப்படுகின்ற அந்த அழகான அறிவுறுத்தலையும் கூறி எங்களுக்குரிய நேரம் ஆகிவிட்டதால் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும். அழகிய முறையில் இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு ஏற்பாடு செய்து தந்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிலருடைய உள்ளங்களில் அழகியதொரு மாற்றத்தை ஏற்படுத்த போதுமானவன். சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகள் ஒளிந்து ஒரு நல்லதொரு சமூகம் மீண்டும் உருவாவதற்கு அல்லாஹ் வழிவகுப்பான். அதுதான் எங்களுடைய லட்சியம். நல்லதொரு சீரான சமூகம், போதைப் பொருளற்ற சமூகம், சமூக கொடுமை இல்லாத ஒரு சமுதாயம், அதே மாதிரியாக மறைந்து வாழக்கூடிய அழகான இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்றுகின்ற பெண்கள் கலாச்சாரங்கள், அந்த மாதிரியான ஒரு சமுதாயம், மூட நம்பிக்கை இல்லாத ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிகழ்ச்சியின் முடிவிலே சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.